விடாமுயற்சி படத்தில் அஜித்தும் திரிஷாவும் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடால் 2 பேரும் கல்யாண வாழ்க்கையும் டிவோர்ஸில் போய் முடியுது. திரிஷா அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்புறாங்க. அந்த டைமில் அஜித் என்ன செய்கிறாருன்னா, நானே போய் ஓடுறேன் உங்கள் அம்மா வீட்டில் அப்படி சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த கூட்டிகிட்டு போகிற ட்ராவலிங்கில் திரிஷா காணா போகிறாங்க. காணா போன ஒய்ஃபை உயிரை கொடுத்து தேடுறாரு அஜித். கடைசியில் திரிஷாவை அவர் கண்டுபிடிச்சி அவங்க அம்மா வீட்டில் போய் விடுறாரு. அந்த சமயத்தில் திரிஷா அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்களா இல்லை காதலிச்ச கணவனோட சேர போகிறேன்னு முடிவெடுக்க போகிறாங்களா? இதுதான் இந்த படத்தோட ட்விஸ்ட். ஒரு பொருள் இருக்கும்போது அது அருமை தெரியாது, அது இல்லாத போது தான் அந்த அருமை தெரியும். அதுதான் இந்த படத்தோட லெசன்ஸாக எனக்கு ஃபீல் ஆகுது. அதே மாதிரி தான் திரிஷா இல்லாத போது தான் அஜித்துக்கு அந்த அருமை தெரியுது. அதுதான் படத்தோட கருவி. டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சும் கூட விட்டுட்டு போகாமல் தன் உயிரை கொடுத்து காப்பாற்றின அஜித்தை விட்டுட்டு போகிறாங்களா இல்லையா, தன் கணவர் வேணுமா வேணாமன்னு எடுக்கிற முடிவு ரொம்ப அழகாகவே காமிச்சிருக்காங்க இந்த படத்தில். அஜித் இந்த படத்தில் ரொம்பவே அழகாக நடித்து கொடுத்துருக்காரு. அதே மாதிரி திரிஷா அவங்களோட நடிப்பு சொல்லவே வேண்டாம், அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. இதில் அர்ஜுன் சாரும் நடிச்சிருக்காரு. ஆனால் அவரை பற்றி நான் சொல்லலை, ஏன்னா இதில் சஸ்பென்ஸ் உடஞ்சிருக்கூடாதுன்னு. போய் படத்தை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி மியூசிக்காக இருக்கட்டும், கேமரா கொண்டு போன வேயாக இருக்கட்டும், அதே மாதிரி டைரக்ஷன் வேயாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. அது இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் போகிற மாதிரி ஒரு படம் இதை அழகாக அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த படம் நல்ல ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. நல்ல படம். ஆக்சுவலாக படம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு என்கிட்ட சொன்னாங்க. பட் நான் இன்னும் பார்க்கல. அவங்க சொன்ன படத்தை அப்சர்வ் பண்ணி தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்புறம் எதுக்கு நீ பார்த்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு கேட்கக்கூடாது இல்லையா? அதுக்காக தான். ஸோ நானும் போய் படத்தை பார்க்குறேன். நீங்களும் படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.